டே 99 உடைய 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரோமோலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த ப்ரோமோவில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்களுடைய பயணம் எப்படி இருந்தது, எது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம், எது ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம், ரெண்டும் ஒன்று தானா? சரி, எது ரொம்ப வருத்தமான தருணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேச போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த ப்ரோமோவில் வந்து 2 பேர் பேசியதை காட்டுறாங்க. ஏன்னா பிக் பாஸில் வந்து ஆரி பாலாஜி அவங்க பேசுகிறது மட்டும்தான் காட்டுவாங்க, மற்ற எதையும் காட்டவும் மாட்டாங்க. ஓகேவா? இல்லைங்க, ஏன் தெரியுமா? மற்றவங்க யாரும் அந்தமாரி பேச மாட்டாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சேஃப் கேம். இப்போ ரியோ கேபிலாம் இதில் என்னத்தை பேசியிருப்பாங்க? அவங்களுக்கு என்ன இருக்குது எடுத்து பாயிண்ட்ஸ் பேசுகிறதுக்கு? ஒன்றும் கிடையாது இல்லையா? அதனால தான் இப்போ ஆரி என்ன சொல்கிறாருன்னா, டிக்கெட் டு ஃபினாலேன்னு ஒன்று வந்ததுங்க. அந்த ஒரு வாரம் சரியாக இருந்து அதை ஜெயிக்கிறது முக்கியமாக, இல்லை இந்த 91 நாள் நான் கரெக்டாக இருக்கேங்கிறத மக்கள் புரிஞ்சிக்கிட்டு நான் ஃபைனாலே போகிறது முக்கியமா அப்படின்னு சொல்லி சோமுவை இதை விட கேவலப்படுத்தவே முடியாது. ஏன்னா இந்த ஒரு வாரம் அதில் கூட நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. டிக்கெட்டு ஃபினாலே சோமுக்கு வந்து இந்த ஒரு வாரம் அவர் ரொம்ப கிழிச்சு வாங்கிட்டாருலாம் கூட ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் ஓட்டு போட்டு கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். சரி, அதற்காக நான் அதை பார்த்தேன் அப்படின்னாரு. 2வது இன்னொரு விஷயம் என்னென்னா, சில விஷயங்கள் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க, ஏன்னா பண்ணவே மாட்டீங்க, எப்போதும் விமர்சனம் பண்ணினே இருப்பீங்க, சில நேரம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க, ஒரு மொமெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னாரு. அடுத்தது பாலாஜி வரார். எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் அப்படின்னா, அந்த கோர்ட்டில் எங்கேயோ வாதாடிட்டு இருந்தார்ல, ஆக்சுவலாக கோர்ட்டு கேஸு சனம் பற்றி பேசுனது, சனம் லெட்ரு படிச்சிருந்தா அன்றைக்கே அவர் வெளில போயிருக்கிறவர். அது படித்தாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரில, அதெல்லாம் மறைச்சி விட்டுட்டு இன்னும் கூப்பிட்டு வரீங்க ஃபினாலே வரைக்கும். சரி, எனக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்குங்க நண்பர்களே. இப்போ இது என்ன பாலாஜி திருத்தும் இடமா? இது நேற்று கமல் பேசியதெல்லாம் பார்த்தா அவர் என்னமோ வாழ்க்கையில் இது வரையும் ரொம்ப கஷ்டத்தின் உச்சத்தை தொட்டவர் மாதிரியும், யார் பாலாஜி, இங்கே வந்து தான் அவர் அது மாறுறாருன்னு ஒரு மாதிரி ரொம்ப ஓவராக போனார்ல கமல்ஜி. அப்படி நானே பார்த்தேங்க, பாலாஜி ஒன்றும் அப்படி ரொம்ப கஷ்டமான, ஏதோ மிஸ்டர் இந்தியாலாம் ஜெயிச்சதா சொல்கிறாங்க 24 வயசில், அதுவே பெரிய சாதனை தான். ஏன் இப்படி அது என்னமோ ஒன்று நடக்குது. சரி, இங்கே இவர் பாலாஜி இவர் வேறு லெவலுக்கு போயிட்டுருக்காரு. என்னது சிங்கப்பெண், அந்த பாட்டு போட்ட உடனே ஆஸ்கார் விருது வாங்கின உடனே ஒரு ஃபீலிங் வரும் பார்த்தீங்களா, அந்த ஃபீலிங் அவருக்கு வந்துச்சான். ஆமாம், அது ஏஆர் ரஹ்மான் தானே அந்த பாட்டு இசைச்சிருக்காரு, சிங்கப்பெண்ணே. அந்த படத்தை பிகில் படத்தினுடைய தயாரிப்பாளர் மறப்பாங்களோ இல்லையோ, பிக் பாஸில் இருக்கிறவங்க யாரும் மறக்க போகிறதே கிடையாது, திரும்பி அதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் வாழ்த்துக்கள், ஏன்னா அதில் வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் தங்களுடைய பங்களிப்பை சொல்ல போகிறாங்கங்க. இப்போ எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வியை, இப்போ சோமு இதில் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த ஒரு வாரம் நான் இருந்து டிக்கெட் டு ஃபினாலே வெற்றி பெற்று போயிட்டேன்னு சொல்லுவாரா, இல்லை அவர் என்ன மொமெண்ட்லாம் சொல்ல போகிறாருன்னு அதை நம்ம கேட்கணும். கேபி என்னத்தை பண்ணாங்கன்னு தெரிலிங்க. இப்போவும் எனக்கு வந்து கேபி, ரியோ, சோமி இவங்க 3 பேரும் ஒன்றுமே பண்ண மாதிரி, பெருசாக பண்ண மாதிரி எனக்கு தெரில. ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் அவ்வளோதானே தவிர்த்து இது ஒரு முத்திரை பயிற்சி மாதிரி ஒன்றும் இல்லை. ரம்யா பாண்டியன் ஏதோ ஒரு 4-5 விஷயங்கள் சொல்லுவாங்க.